சீமானோட ஒரு பெரிய பலமே என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அஸ்திவாரமே என்னன்னா, சீமான் இதுவரைக்கும் எந்த அரசு பதவிகள்லையும் இருந்தது கிடையாது. எந்த அதிகாரமான பதவிகள்லையும் இருந்தது கிடையாது. அதனால சீமானால ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிக்க முடியுதுன்னா, தன்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்க முடியுது. நான் உலக உத்தமன்னு கிளைம் பண்ணிக்க முடியுது. அதே நேரத்தில் இப்ப அதிகாரத்தில் இருக்கிற ஏற்கனவே இருந்தவங்களை எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் ஃப்ராடு, அவங்க எல்லாம் மொள்ளமாரிகள் அப்படின்னு ரொம்ப ஈஸியா கார்னர் பண்ணி குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுது. வெளியிலிருந்து அண்ணனோட இந்த பேச்சை கேட்கிற இளைஞர்களும் அதை அப்படியே நம்புறாங்க. இதுதான் அண்ணனோட பெரிய பலமே. ஆனா அண்ணன் சீமான் தான் இருக்கிறதுலயே பெரிய மொல்ல மாதிரி. மற்றவங்கள்ட்ட சிக்கனாலாவது கோமணம் மிஞ்சும், சீமான்ட்ட சிக்கனா கோமணமும் மிஞ்சாது அப்படின்னு நான் சொல்லல. அந்த கட்சியில பொறுப்புல இருந்து அந்த பொறுப்பை செருப்புல அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வந்த முன்னாள் தம்பிகள் பல பேரு பல தடவை பல விஷயங்களை பல ஆதாரங்களோட பேசி இருக்கிறாங்க. அப்படிதான் ஜோஸ்வா எடிசன் ஒரு முன்னாள் தம்பி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. யார் இந்த ஜோஸ்வா எடிசன்னா, கோவை கிழக்கு மாவட்டத்தில் துணை செயலாளராக இருந்த ஒரு முன்னாள் தம்பி. அவர் அந்த Facebook போஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா, இவனுங்க கட்சியா நடத்துறானுங்க, வீர தமிழர் முன்னணின்னு ஒன்ன வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் காரன் செய்யற அதே வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க. அப்படி அந்த வீர தமிழர் முன்னணிக்காக கோயம்புத்தூர்ல 2019 பிப்ரவரி மாசம் திருமுருக பெருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணன் சீமான சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கிறாங்க. அந்த திருமுருக பெருவிழாவுக்கான மொத்த செலவான 84,000 ஓவாவையும் இந்த தம்பி தலையில தான் கட்டி விட்டுருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் சென்னையிலிருந்து வந்துட்டு போனதுக்கு உண்டான பிளைட் செலவு, கோயம்புத்தூர்ல ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்ததுக்கு உண்டான செலவுன்னு அத்தனையும் இந்த தம்பி தலையில தான் கட்டி விட்டுருக்கிறானுங்க. அதுல தான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நாள் நடிகை கஸ்தூரி அண்ணன் தங்கி இருந்த அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு உண்டான வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு இந்த முன்னாள் தம்பி அதே Facebook போஸ்ட்லயே சொல்லி இருக்கிறாரு. நடிகை கஸ்தூரி அண்ணனை பார்க்க வந்ததுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா 2019 காலகட்டத்தில் நடிகை கஸ்தூரி நாம் தமிழர் கட்சியில ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. அண்ணன் சீமான் பேசுறது எல்லாம் சிரிச்சு ரசிச்சு சிலாகிச்சு கேட்டது எல்லாம் நாமளும் பார்த்து பரவசம் அடைஞ்சிருக்கிறோம். அதனால நடிகை கஸ்தூரி அண்ணனை பார்க்க வந்ததுல நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன் நடிகை கஸ்தூரி அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னு இந்த தம்பியும் அந்த Facebook போஸ்ட்ல சொல்லலை. அது எதுக்காக வேணும்னாலும் இருக்கலாம். அண்ணனை மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கலாம், இல்ல பழைய பாக்கி எதுவும் இருந்து அதை வசூல் பண்றதுக்காக நடிகை கஸ்தூரி அண்ணனை பார்க்க வந்திருக்கலாம். என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஆனா தாங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குதுங்கிறாப்புல இந்த முன்னாள் தம்பி. அப்படி அவர்கிட்ட இருக்கிற அந்த வீடியோவில் என்னதான் ஆதாரம் இருக்குதுன்னு வெளியில விட்டாதானே தெரியும். வெளியில விடுங்க பாசே. இந்த தண்ட செலவு மட்டும் இல்லாம அண்ணன் உலக உத்தமர் வேஷம் போட்டா அந்த பக்கம் உள்ளூர் உத்தமர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல, சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, பாக்கியநாதன் மாதிரியான தம்பிகள், அவங்க எல்லாம் குடிச்சு கூத்தடிச்சிருக்கிறாங்க. அந்த குடிச்சு கூத்தடிச்ச செலவையும் இந்த தம்பி தலையில தான் கட்டி விட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஜோஸ்வா எடிசன்கிற முன்னாள் தம்பிக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்குது, அடிதடி எல்லாம் நடந்திருக்குது. அதை அண்ணனும் ஏன்னு கேட்கல, இந்த ஓட்ட உடச தம்பிகளும் ஏன்னு கேட்கல. அதுல அவர் வெறுத்து போய் போடா நீங்களும் உங்க கட்சி கூந்தலும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாப்ல. இதுதான் அந்த தம்பி அந்த Facebook போஸ்ட்ல சொல்லி இருக்கிறது. இந்த போஸ்ட்டை படிச்சதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த போஸ்ட்ல அந்த தம்பி சொல்லி இருக்கிற விஷயத்துல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் இயக்கம்னா அப்படிதான். ஒரு அரசியல் இயக்கம் ஏற்பாடு பண்ற நிகழ்ச்சி எல்லாம் அப்படிதான் இருக்கும். குடிப்பாங்க, கூத்தடிப்பாங்க, இழிச்சவாங்க எவனாவது சிக்கினா அவன் தலையில மொத்த செலவையும் கட்டி விட்டு போயிடுவாங்க. இதுக்கு இந்த கட்சி அந்த கட்சி, மேல இருக்கிற கட்சி கீழே இருக்கிற கட்சின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அரசியல் இயக்கம்னா அப்படிதான். இழிச்சவாயன் தலையில மிளகா அரைக்க தான் செய்வாங்க, இழிச்சவாயன் கோமணத்தை உருவ தான் செய்வாங்க. இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனா அண்ணன் சீமா அப்படியானவர் கிடையாது. நாம் தமிழர்ங்கிற அந்த கட்சியும் மற்ற கட்சி மாதிரி கிடையாது. அது ஒரு புனிதமான அமைப்பு, அது விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு புனிதமான அமைப்பு அப்படின்னு நாட்டில் ஏகப்பட்ட அப்பாவி தம்பிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களையெல்லாம் நினைச்சாதான் பரிதாபமா இருக்குது. அடே கூமுட்ட தம்பிகளா, அரசியல்வாதிகள்னா அப்படித்தான். உங்க நொன்ன அரசியல்வாதி அவரும் அப்படித்தான். ஏமாந்தா கோவணத்தை உருவதான் செய்வாரு. ஓட்ட உடச தம்பிகளும் அப்படித்தான். கிட்ட போனீங்கன்னா சோப்புல என்ன இருக்குதுன்னு எட்டி பார்த்து உருவிக்கிட்டு தான் விடுவானுங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதனால இதுக்கப்புறமும் நாம் தமிழர்ங்கிற அந்த கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான அமைப்பு. அதுல இருக்கிறவங்க எல்லாம் மனித புனிதர்கள் அப்படின்னு தம்பிகள்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தம்பிகளுக்கு என்னால ஒரு உதவி பண்ண முடியும். அது என்னன்னா,
நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன். அந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டு எந்த தம்பி வேணும்னாலும் என்ன ஜெயிச்சு காட்டலாம். அப்படி எந்த தம்பியாவது என்ன ஜெயிச்சு காட்டிட்டா நான் நாம் தமிழரை விமர்சிக்கிறத அத்தோட நிப்பாட்டிக்கிறேன். அது என்ன சேலஞ்சுன்னா, அண்ணன் சீமாங்கிட்ட நே உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுனேன்னு கோவணத்தோட போயிட்டு திரும்ப அதே கோவணத்தோட முழுசா திரும்பி வந்து காட்டுங்க. அத்தோட அண்ணனை விமர்சிக்கிறத நிப்பாட்டிக்கிறேன். எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜாதான். ஏன்னா அண்ணன் கண்டிப்பா கோவணத்தை உருவிட்டு தான் விடுவாரு. முடிஞ்சா கொட்டையோட சேர்த்து கோவணத்தை உருவிட்டு தான் விடுவாரு. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.